ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோல டயர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இவ்வளோ நாளா நம்ம குளிர்காலத்தை ஃபேஸ் பண்ணோம் இல்லையா, இப்போ நாம வெயில் காலத்தை ஃபேஸ் பண்ண போறோம் இன்னும் சில மாதத்துல. ஸோ ஓகே, இப்போ வெயில் காலம் வரப்போகுது. ஸோ வெயில் காலத்துக்கு நம்ம எப்படி டயரை மெயின்டைன் பண்ணணும், டயர்ல எந்த அளவுக்கு காற்றை ஃபில் பண்ணணும், நம்ம லாங் டிரைவ் போகும்போது எத்தனை கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் பிரேக் எடுக்கணும் அப்படின்னு பத்தியெல்லாம் நான் இப்போ டீட்டெயில்டா சொல்ல போறேன். இது ரொம்ப ஒரு முக்கியமான சேஃப்டி டிப்ஸ். சரிங்களா? சரி, ஓகே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி மேல இருக்கிற ஆளுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆளுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களை வந்து அடையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ டெக். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெயில் காலம் வரப்போகுது, குளிர்காலம் முடிய போகுது. இந்த வெயில் காலத்துக்கு நாம டயர்ஸ்ல எப்படி பராமரிக்கணும், அதாவது டயர்ஸ்ல இருக்கக்கூடிய காத்தை எப்படி பராமரிக்கணும், டயர்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணணும் பத்தி நான் இப்போ சொல்ல போறேன். அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இது சின்ன வீடியோ, சேஃப்டி வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய டயர் லைஃபை நோட் பண்ணணும். ஏன்னா சம்மர் டைம்ல கார் ரன்னிங்ல இருக்கும் பொழுது டயர் ரொம்ப சூடாகும் இல்லையா? ஸோ அப்போ உங்களுடைய டயர் லைஃப் எந்த அளவுக்கு இருக்கு பொறுத்து தான் டயர் சூடாகும் பொழுது அது தாங்குமா இல்ல ரன்னிங்ல வெடிச்சிருமா அப்படின்னு முடிவு பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய டயர் லைஃப் பாருங்க, 29, 24ன்னு போட்டிருக்கு. அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? இந்த டயர், இந்த அப்போலோ டயர் 2024ல தயாரிக்கப்பட்டது. ஸோ அப்போ இந்த டயர் தயாரிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. ஓகேங்களா? இது 2026 ஓடிட்டு இருக்கு. ஒரு டயருடைய லைஃப் மினிமம் 5 to 6 வருஷம். ஸோ 5 வருஷம்னாலும் கணக்கு போட்டாலும் நீங்க சம்மர்ல ஓட்டும் பொழுது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனா அந்த த்ரெட்டோடைய கண்டிஷனை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ 1 to 3 வருஷத்துக்குள்ள இருக்கிற டயர் நல்ல டயர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது 4வது வருஷம் 5வது வருஷம் வரும் பொழுது டயர் கொஞ்சம் ஹார்டா இருக்கும். ஸோ டயர் சூடேறும் பொழுது அதுக்கு ரெஸ்ட் கண்டிப்பா தேவைப்படும். இதே நீங்க டயர் வாங்கி 6 வருஷம் ஆயிடுச்சு, 7 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா இன்னும் மாத்தல அப்படின்னா தான் டயர் வெடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். சரிங்களா? அது உயிருக்கு ஆபத்தான விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய டயருடைய லைஃபை நோட் பண்ணுங்க. இது 2024ல தயாரிக்கப்பட்ட டயர். ஸோ இது மட்டும் இல்ல, இந்த டயர்லயும் நம்ம மேனுஃபேக்சரிங் டேட் பார்த்துடலாம். கீழே தெரியுதுங்களா? 2024. இந்த டயர் வாங்கும் பொழுது நான் நோட் பண்ணி தான் வாங்கினேன். இந்த 2 டயர் மட்டும் இல்ல, அந்த சைட்ல இருக்கிற 2 டயரும் நம்மளுக்கு 2024 மேனுஃபேக்சரிங் தான். அதாவது டயருடைய லைஃப் இது வரைக்கும் 2 வருஷம் முடிஞ்சிருக்கு. இன்னும் மேக்சிமம் 3 வருஷம் இருக்கு, பாக்கி 3 வருஷம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு புது டயர் கணக்குல தான் வருது. ஸோ அப்போ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது நம்மளுடைய டயர்ல த்ரெட்வேர் இண்டிகேட்டர். ஸோ தெரியுதுங்களா? த்ரெட்வேர் இண்டிகேட்டர், ட்ராக்ஷன், அதுக்கப்புறம் டெம்பரேச்சர். இந்த டயர்ல இங்க கொடுத்துருக்காங்க. சில டயர்கள்ல இந்த ஓரத்துல எங்கேயாச்சும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அது நீங்க கண்டுபிடிக்கணும் எங்க இருக்குன்னு. த்ரெட்வியர், ட்ராக்ஷன், டெம்பரேச்சர். ஸோ த்ரெட்வியர் என்னன்னு போட்டிருக்கு? 400 போட்டிருக்கு. த்ரெட்வியர்னா என்ன? டயர் எவ்வளவு சீக்கிரம் தேய்மானம் அடையும். இங்க சில டயர்கள்ல 380, 360 இல்ல 320 அப்படின்னு போட்டிருக்கோம். சில டயர்கள்ல 420, 440 போட்டிருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னாக்கா அந்த டயருடைய லைஃப் தான் அர்த்தம். அதாவது 380, 360 இருக்கிறதெல்லாம் சிலிகான் கண்டென்ட் அதிகமுள்ள டயர். அதாவது உங்களுடைய டிரைவிங் பிளஷர் ரொம்ப நல்லா இருக்கும், சாஃப்டா இருக்கும் ரன்னிங்கு. ஆனா டயருடைய தேய்மானம் சீக்கிரம் அதிகமாக இருக்கும். அதாவது டயருடைய லைஃப் சீக்கிரம் முடிஞ்சிடும், மைலேஜ் தராது, டயருடைய மைலேஜ் வராது உங்களுக்கு. ஆனா இதுவே த்ரெட்வியர்ல ஒரு 400, 410, 420, 450 அந்த மாதிரி இருக்குனாக்கா உங்களுடைய த்ரெட் சீக்கிரம் தேய்மானம் அடையாது. இந்த டயர்ல சிலிகானுடைய அளவு கம்மிங்கிறதுனால உங்களுக்கு லைஃப் அதிகமாக இருக்கும். ஆனா அந்த கம்ஃபர்ட் லெவல் கொஞ்சம் குறைவா இருக்கும். ஸோ சிலிகான் லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம இதுலயே பார்த்துடலாம். ஸோ இந்த இண்டிகேட்டர் வச்சே நம்ம டயர் எந்த அளவுக்கு மைலேஜ் கொடுக்கும் இல்ல மைலேஜ் கொடுக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 400 மேல இருந்தா சிலிகான் லெவல் கம்மி உள்ள டயர் உங்களுக்கு மைலேஜ் நல்லா இருக்கும். மைலேஜ்னாக்கா கார் மைலேஜ் கிடையாது, டயர் லைஃப், டயர் மைலேஜ் நல்லா இருக்கும். ஆனா கம்ஃபர்ட் கொஞ்சம் குறைவா இருக்கும். இதுவே 400க்கு கீழே இருக்கிற த்ரெட்வேர் இண்டிகேட்டர்ல இருக்கிற டயர்ஸை நீங்க வாங்குறீங்க அப்படின்னாக்கா சிலிகான் டயர்ஸ், அதெல்லாம் உங்களுக்கு ரன்னிங் ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஆனா தேய்மானம் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் த்ரெட்வேர் 400 இருக்கிற இந்த டயர் பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 50-60,000 கிலோமீட்டர் வரும். இதுவே த்ரெட்வேர் 380, 360ல இருக்கிற டயர்லாம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 37,000, 40,000 அவ்வளவுதான் வரும், அதுக்கு மேல வராது. ஸோ ஓகே, த்ரெட்வேருக்கு அர்த்தம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது ட்ராக்ஷன். ட்ராக்ஷன்ல பீன் போட்டிருக்கு. இப்போ ட்ராக்ஷனுக்கான சாட்டை உங்களுடைய டிஸ்பிளேல நான் காட்டுறேன் பாருங்க.
டிராக்ஷன் ஏ, டிராக்ஷன்ல பி, டிராக்ஷன்ல சி அப்படின்னு போட்டிருக்கோம். இதுல எது பெஸ்ட் டயர் டிராக்ஷன்ல அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஏ, பி தான் பெஸ்ட். சி அந்த மாதிரி இருக்குனாக்கா நீங்க அந்த டயரை வாங்காதீங்க, பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை. ஸோ ஒன்னு ஏ வாங்குங்க டிராக்ஷன்ல, இல்ல பி வாங்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி நான் சிஎட் செக்யூர் டிரைவ் டயர் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுல ட்ரெட்வியர் இண்டிகேட்டர் 380 ஓகேங்களா. டிராக்ஷன் பாத்தீங்கன்னா ஏ கிரேட், இதுல அப்போலோ டயர்ல பி கிரேட். ஸோ டிராக்ஷன்ல இது பெஸ்டா அது பெஸ்டான்னு கேட்டீங்கன்னாக்கா அதுதான் பெஸ்ட். ஒரு பிடிப்பு கார்னரிங் பண்ணும் பொழுது அந்த ஒரு பிடிப்பு இருக்கும். இதுல வந்து அந்த பி அதை விட கம்பேர் பண்ணும் பொழுது இது கொஞ்சம் பிடிப்பு குறைவு தான். பட் இருந்தாலும் சீக்கிரம் டிராக்ஷன் எல்லாம் லூஸ் ஆகாது. ஸோ டிராக்ஷன் பார்த்து வாங்குங்க, உங்களுக்கு பிடிப்பு நல்லா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹை சிசி இன்ஜின் XUV 700, சஃபாரி, இல்லைனாக்கா ஸ்கோடா கார்கள், இல்லை வோல்ஸ் வேகன், இதெல்லாம் வந்து ஹை பெர்ஃபார்மன்ஸ் கார்கள் சரிங்களா. அப்போ அந்த கார்களை நீங்க டிரைவ் பண்ணிட்டு வரீங்க, இந்த மாதிரி வில்லேஜ் ரோட்ல ஏதோ ரோட்ல டிரைவ் பண்ணிட்டு வரீங்க, ஒரு கார்னரிங் பண்றீங்க, ஒரு 50லயே பண்றீங்க, ஒரு 60 70 பண்றீங்க கார்னரிங். உங்களுக்கு கான்பிடென்ட் இருக்கு கார் வந்து ரோல் ஓவர் ஆகாது, ஆனா கார்னரிங் முடிச்சிடலான்னு. கார் ரோல் ஓவர் ஆகாது, பட் அந்த கார்னரிங் பண்ணும்போது அந்த டயருக்கு பிடிப்பு இருக்கணும் இல்லையா. அந்த பிடிப்பு பாத்தீங்கன்னாக்கா இந்த டிராக்ஷன் வச்சுதான் நம்ம டிசைட் பண்ண முடியும். சோ அந்த மாதிரி கார்களுக்கு நீங்க டிராக்ஷன்ல ஏ கிரேட் இருக்கிற டயர் பார்த்து வாங்குங்க. இது லோ சிசி இன்ஜின், 1 லிட்டர் இன்ஜின், நான் வந்து ஃபேமிலி கார், ஃபேமிலி ஓரியன்டட் தான் போறேன் அப்படின்னாக்கா டிராக்ஷன்ல வந்து பி கிரேட் இருக்கிறது பார்த்து வாங்கிக்கோங்க. உங்களுடைய யூசேஜ் பொறுத்து நீங்க அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வாட்டி நான் டயர் சூஸ் பண்ணும்போது நான் ஏ கிரேட் சூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா எனக்கு சிஎட் செக்யூர் டிரைவே எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் அப்போலோவை விட. அப்போலோ கூட கம்ஃபர்டபுளா தான் இருக்கு, ஆனா இது கொஞ்சம் சிலிகான் கண்டென்ட் கம்மியா இருக்கிறதுனால எனக்கு இந்த டயர் லைட்டா ஜோல்டிங் ரோட்ஸ்ல மத்த இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒரு பிளஷர் ஃபீல் தரல. சிஎட் செக்யூர் டிரைவ் எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அதுல டிராக்ஷன் கிரேடும் ஏ, ட்ரெட்வியர் இண்டிகேட்டர் 380ங்கிறதுனால சிலிகான் கண்டென்ட் அதிகம். ஸோ சாஃப்ட் டயர் அது. இது கொஞ்சம் லைட்டா ஹார்டு டயர், ஏன்னா ட்ரெட்வியர் இண்டிகேட்டர் 400. சரி ஓகே, இப்போ டிராக்ஷன் பத்தி பார்த்தாச்சு, ட்ரெட்வியர் இண்டிகேட்டர் பத்தியும் பார்த்தாச்சு. டிராக்ஷன் வந்து மோஸ்ட்லி மழை காலத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை ரோட்ஸ்ல ஒன்றும் பெருசா உங்களுக்கு டிராக்ஷன் லூஸ் ஆக போறது இல்ல. மழை காலத்துல டிராக்ஷன் தான் நம்மளுக்கு ஒரு இதே. டிராக்ஷன் லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா காரு அன்கண்ட்ரோல் ஆயிடும். ஸோ உங்களுடைய வேகம், உங்களுடைய யூசேஜ், உங்களுடைய பட்ஜெட் பொறுத்து டிராக்ஷன் வந்து ஏ கிரேட்ல இருக்கணுமா பி கிரேட்ல இருக்கணுமான்னு பார்த்து வாங்கிக்கோங்க சரிங்களா. சரி ஓகே, அடுத்து நம்மளுக்கு பார்க்க போறது டெம்பரேச்சர். இப்போ சம்மர் டைம் வரப்போகுது இல்லையா. ஸோ இப்போ இதுதான் மெயின் மேட்டரே. டெம்பரேச்சர் ரேட்டிங் ஏல இருக்கணுமா பில இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஏல இருக்கணும். ஏன்னா இப்போ அடிக்கிற வெயில்லாம் பாத்தீங்கன்னாக்கா 103 டிகிரி 104 டிகிரி தாண்டி போகுது இல்லையா. ஸோ அதனால நீங்க வண்டி டிரைவ் பண்ணும் பொழுது நார்மலாவே நைட்ல டிரைவ் பண்ணாலே டயர் சூடாகும். இதுல வெயில டிரைவ் பண்ணா அந்த தார் ரோட்ல ஹைவேஸ்ல நீங்க டிரைவ் பண்றீங்க, ஒரு மரத்தை காணும். இப்ப ஹைவேஸ்ல எல்லாம் மரம் வெட்டி தள்ளிட்டாங்க, எங்கேயுமே ஒரு நிழல் கிடையாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க டிரைவ் பண்ணிட்டு போகும் பொழுது இன்னும் டயர் ரொம்ப சூடாகும். ஸோ அந்த மாதிரி டைம்ல உங்களுடைய டயர்ல டெம்பரேச்சர் கிரேட் ஏ இருந்தா சூப்பர், பி இருந்தா கண்டிப்பா ரெஸ்ட் தேவை, சி இருந்தா ரொம்ப ஒஸ்ட். எப்போ வேணாலும் டயர் பஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. புரியுதுங்களா. சரி ஓகே, இப்போ நம்ம டயர்ல டெம்பரேச்சர் ரீடிங் என்ன இருக்கு, பி. சிஎட் செக்யூர் டிரைவ் டயர்ல ஏ. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், அதனால தான் சொல்றேன். சரி ஓகே, இப்போ பி இருக்கிறதுனால நான் என்ன பண்ணணும். இப்போ பி இருக்கிறதுனால நான் வந்து ஒரு லாங் டிராவல் போறேன், ஒரு 300 கிலோமீட்டர் போறேன், 200 கிலோமீட்டர் போறேன் லாங் டிராவல், இல்ல ஒரு 500 600 போறேன்னு வச்சுக்கலாம். 80 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி நான் கண்டிப்பா வண்டிக்கு ரெஸ்ட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா டயர் தேய்ச்சிக்கிட்டு தான் ரோட்ல போகுது, நம்ம அதுல லோடு போடுறோம், நம்ம ஏறுறோம், லக்கேஜ் போடுறோம், ஆல்ரெடி காருடைய வெயிட் இருக்கு, இன்ஜினுடைய வெயிட் இருக்கு. ஸோ இதெல்லாம் மொத்த வெயிட்டையும் இந்த டயர் தான் தாங்குது. நம்ம இப்போ ரோட்ல போகும்போது சம்மர்ல உச்சி வெயில நம்ம போயிட்டு இருக்கிறோம், எங்கேயுமே நிழல் காணும், ஹைவேஸ்ல போயிட்டே இருக்கிறோம். டயர் உள்ள என்ன ஆகும், உள்ள இருக்கிற காத்து சூடாகும். காத்து சூடாகும் பொழுது அந்த காத்து விரிவடையும் இன்னும் கொஞ்சம். இப்போ நீங்க ஒரு 33ல காத்து அடிச்சுட்டு போறீங்கன்னாக்கா அந்த 33 பாயிண்ட்ங்கிறது 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் அதிகரிக்கும். உங்களுக்கு ஒரு 35 36 அதிகரிக்கும். இதே நீங்க கண்டினியூஸா டிரைவ் பண்ணிட்டே போறீங்கன்னாக்கா அது இன்னும் டயருக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகி உள்ள இருக்கிற காத்து விரிவடையும் பொழுது டயர்ல அந்த பிரஷர் தாங்காம டயர் என்ன ஆகும், பஸ்ட் ஆயிடும். ஸோ அதனால தான் சொல்றேன், நீங்க டிரைவ் பண்ணும் பொழுது 80 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம். டெம்பரேச்சர் பி ரேட்டிங் இருக்கிறவங்க, என்னுடைய கார் டயர்ல டெம்பரேச்சர் பி ரேட்டிங் தான். இதுவே டெம்பரேச்சர்ல ஏ ரேட்டிங் இருக்கிறவங்க 110 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் நீங்க ரெஸ்ட் எடுத்தாலே போதுமானது. பட் அதுவும் என்ன மாதிரி சுச்சுவேஷன்னாக்கா, ஒரு சில இடத்துல நம்ம போகும்பொழுது நிழல் வரும், நம்ம வில்லேஜ் ரோட்ஸ்ல அந்த மாதிரி போகும்போது நிழல் வரும். இது தொடர்ந்து ஹைவேலயே போறீங்க, வெயிலே போறீங்க அப்படின்னாக்கா அந்த டைம்லயும் நீங்க டெம்பரேச்சர்ல ஏ கிரேட் டயர் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணணும், அவங்க 80னாக்கா நீங்க ஒரு 100 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் ரெஸ்ட் எடுத்து ஆகணும். அதாவது வண்டிக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், டயருக்கு ரெஸ்ட் கொடுத்தே ஆகணும் சரிங்களா. சோ அப்போ டெம்பரேச்சர் பி ரேட்டிங் இருக்கிறவங்க 80 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி நீங்க ரெஸ்ட் எடுத்து
அதாவது வண்டிக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், டயருக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். டெம்பரேச்சர்ல ஏ ரேட்டிங் தான் பெஸ்ட் ரேட்டிங். ஏ ரேட்டிங் இருக்கிறவங்க 100 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி வண்டியை நிப்பாட்டணும், டயருக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், டயர் கூல் டவுன் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும். மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் இல்ல 30 மினிட்ஸ் நீங்க கண்டிப்பா நிப்பாட்டியே ஆகணும் சம்மர் டைம்ல. அதுக்கு மேற்கொண்டு இல்ல நான் போவேன் ஒன்னும் ஆகாது நான் பாத்துப்பேன் அப்படின்னு நீங்க போறீங்கன்னாக்கா லக்கி இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்ல. டைம் சரியில்லை, காத்து விரிவடைஞ்சிருச்சு, டயர்னால தாங்க முடியல, லோடு இருக்கிறதுனால டயர் அதிகமா தேய்மானம் ஆகுது, பஸ்ட் அவுட் ஆயிடுச்சுனாக்கா கார் கண்ட்ரோல் பண்ண முடியலனாக்கா ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆகும். சோ இதை பிரிவென்ட் பண்றதுக்கு தான் நான் இப்போ இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன். அதே மாதிரி டயர்ல நீங்க வந்து ஒரு 35 அடிக்கிறீங்க அப்படின்னாக்கா 2 பாயிண்ட் கம்மி பண்ணி அடிங்க, 33 அடிங்க. இப்போ ரெனால்ட் டிரைவர் கார்ல 35 அடிங்க அப்படின்னு சொல்லி டிரைவர் சைட்ல போட்டிருக்கு. ஆனா நான் 33 அடிக்கிறேன். ஏன்னாக்கா ரன்னிங்ல இருக்கும்போது உள்ள இருக்கிற காத்து விரிவடையும், 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் விரிவடையும். சோ அப்ப நீங்க 33 அடிச்சிற காத்து 35 மாறிடும் ஆட்டோமேட்டிக்கா. இப்போ நீங்க 35ல அடிச்சிட்டு டிரைவ் பண்றீங்கன்னாக்கா அது 37 மாறிடும். டயர் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும். இப்போ நீங்க 37 அடிச்சிட்டு ஓட்டுறீங்க அப்படின்னாக்கா இன்னும் 2 பாயிண்ட் 39 40 மாறிடும். சரிங்களா? எப்பவுமே நீங்க காத்து செக் பண்ணும் பொழுது நைட்ல வண்டியை நிப்பாட்டுறீங்க பாருங்க, மறுநாள் காலையில காத்து செக் பண்ணுங்க. அதாவது டயர் வந்து கூலிங்கா இருக்கிற சமயத்துல காத்து செக் பண்ணால் மட்டும்தான் டயர்ல எவ்வளவு காத்து இருக்குன்னு கரெக்டா நம்மளால பார்க்க முடியும். இல்ல ரன்னிங்ல நீங்க போயிட்டு நடுவில் எங்கேயாச்சும் ஒரு பெட்ரோல் பங்க்ல வண்டியை போட்டு பெட்ரோல் போட்டு காத்து செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது காத்து குறைவாக இல்ல அதிகமாக காட்டும், கரெக்டான ஒரு ரீடிங் இருக்காது. சரிங்களா? மேக்சிமம் அதிகமா தான் காட்டும், ஏன்னா டயர் சூடா இருக்கிறதுனால. டயர் கூலிங்கா இருக்கும் போது தான் காத்து எவ்வளவு இருக்குன்னு நம்மளால கரெக்டா பார்க்க முடியும். ஓகேங்களா? புரியுதுங்களா? சோ அப்போ வெயில் காலம் வரப்போது, சோ காத்து கொஞ்சம் குறைவா வச்சுக்கோங்க. ஸ்பீடையும் நீங்க மெயின்டைன் பண்ணுங்க, ரொம்ப அதிவேகமா போகாதீங்க. போனீங்கன்னாக்கா உங்களுக்கு தான் ப்ராப்ளம். ட்ராக்ஷன் பாத்துக்கோங்க, உங்களுடைய டெம்பரேச்சர் ரீடிங் பாத்துக்கோங்க. அப்போலோ அல்னெக் 4Gல டெம்பரேச்சர் பி கிரேட் கொடுத்திருக்காங்க, சிஎட் செக்யூரா டிரைவ்ல டெம்பரேச்சர் ஏ கிரேட் கொடுத்திருக்காங்க. ஏ கிரேட் கொடுத்திருந்தா 100 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி வண்டியை நிப்பாட்டுங்க, பி கிரேட் கொடுத்திருந்தா 70-80க்கு ஒரு வாட்டி நீங்க நிப்பாட்டுங்க. சரிங்களா? அந்த வெயிலுடைய தாக்கம் பொறுத்து நீங்க எத்தனை கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் நிப்பாட்டணும்னு உங்களுக்கே டிசிஷன் எடுக்கிற அந்த முடிவு தெரியணும். ஓகே, வண்டி ஓட்டுறவங்களுடைய கையில தான் ஃபேமிலியுடைய சேஃப்டி இருக்கு. சரி, ஓகே. என்னதான் நம்ம புது டயர் வாங்கி போட்டிருந்தாலும் அதுவும் பஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்ம நிப்பாட்டாம சம்மர் டைம்ல லாங் டிரைவ் போனா புது டயருக்கு இந்த நிலைமைனாக்கா பழைய டயருக்கு என்ன நிலைமைன்னு பாத்துக்கோங்க. சோ ஆல்ரெடி உங்களுடைய டயர் லைஃப் 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, 6 வருஷம் இப்போ போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா உடனடியா போய் புது டயர் வாங்கி போட்டுக்கோங்க. சரிங்களா? அதுதான் உங்களுக்கும் சேஃப்டி, உங்க காருக்கும் சேஃப்டி, உங்க ஃபேமிலிக்கும் சேஃப்டி. சரி, ஓகே. இப்போ இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்டோ டெக்.